ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இது சின்ன தம்பி பெரிய தம்பி. அண்ணே உனக்கு இந்த எப்படியோ ஓரளவுக்கு நம்முடைய மாணவர்கள்லாம் ஜெயிச்சிட்டாங்க மாறா அப்படின்ற மாதிரி தர்மேந்திர பிரதானை ஓட விட்டுருக்காங்க, ராஜினாமா பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் மோடியோட ஆட்சியிலேயே இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அமைச்சர் வந்து ராஜினாமா பண்ணி போராட்டத்தினால ராஜினாமா பண்ணி நெருக்கடி கொடுத்து ராஜினாமா பண்ணதே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றாங்க. தர்மேந்திர பிரதான் பதவி விலந்ததுக்கு பின்னாடி எதுனா அரசியல் இருக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? தர்மேந்திர பிரதான் பதவி விலகியது அப்படிங்கிறது ஒரு பெரிய அசுர பலம் மிக்க யானை. அதை வந்து யாரும் அசைக்க முடியல, யாரும் ஒன்றும் பண்ண முடியல. பாகுபலி படத்துல பார்த்துருப்பீங்க இல்லையா? ஆமா. அதை மாதிரி தெருவுக்கெல்லாம் வந்து அட்டகாசம் பண்ணுது. அது நினைத்ததைத்தான் செய்கிறது. ஓகே. அது எந்த மாநிலத்துக்கு போனாலும் அந்த மாநிலத்து மதத்தை சாதிக்கிறது, வீழ்த்துகிறது, அங்க கட்சிகளை சிதைக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான மதம் கொண்ட ஒரு யானை, அதிகார மமதை கொண்ட யானை. அதை வந்து சில சிற்றெரும்புகள் சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து கரப்பாம்பூச்சி நான் சின்ன நான் யானையினுடைய உருவகத்தை சொல்றேன். ஓகே ஓகே. சில சிற்றெரும்புகள் சிறுசாக சேர்ந்து ஒன்றாக இணைந்து இந்த யானையை வீழ்த்தியது மாதிரியான ஒரு மிக பிரம்மாண்டமான டாஸ்க். யானை காதுக்குள்ள போயிட்டு கொடைஞ்சிருக்கு போல. ஆமா. இமயமலை என்று தெரிந்த பின்னும் எறும்பின் ஆசையோ விலகவில்லைன்னு சொல்வார். அந்த இமயமலையே சிறு எறும்புகள் அரித்து வீழ்ச்சி இருக்கிறது அப்படிங்கிறது தான். எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்துச்சு. அதிகாரம் மிக்கவர்கள் இருந்தாங்க, அந்தந்த மாநிலத்தில் வலுவானவர்கள் இருந்தாங்க. தமிழ்நாட்டுல ஸ்டாலின் இருந்தாரு, ஆமா, பினராயி விஜயன் இருந்தாரு, மம்தா பானர்ஜி இருந்தார். தேர்தல் அரசியலில் அவர்களை அடித்து வீழ்த்திட்டாங்க. கையில் இருக்கக்கூடிய வாக்குப்பட்டிங்கிற அந்த மிஷினை வைத்து கொண்டு அமித்ஷா எந்த ஏரியாவுக்கு கிளம்பினாரோ அந்த ஏரியாவுக்கு காலி பண்ணிடுவாரு. அவரு ஒரு வேட்டக்காரன் மாதிரி. இந்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு அவர் வந்துட்டு கிளம்பிட்டாரு. ஏன்னா எல்லாம் ஆட்டோமேஷன் பண்ணியாச்சு, எல்லாம் செட் பண்ணப்பட்டு விட்டது, காலி பண்ணிட்டாங்க. ஓகே. இப்படி இருந்த நிலைமையில் இனிமேல் சட்டமன்றத்துக்குள்ளோ நாடாளுமன்றத்துக்குள்ளோ போய் நாம் நியாயத்தை கேட்க முடியாது. நீங்க நல்லா கவனிக்கணும். நாடாளுமன்றம் கூடுது, குளிர்கால கூட்டத்தொடர். உள்ளே எதிர்கட்சிகள் உள்ளே போராடுகிறது, வாசல்ல மாணவர்கள் போராடுறாங்க. மாணவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள், மக்கள் பிரதிநிதிகள். மாணவர்கள் மட்டும் இல்லை, எல்லாரும் வந்தாங்க. விவசாயிகள் வந்தாங்க, பஞ்சாப் விவசாயிகள் வந்தாங்க, எல்லாரும் வந்தாங்க. அப்போ நேரடி பிரதிநிதிகள், வாக்கு போடுகிறவர்கள். அங்க இருக்கிறவங்க வாக்கு போட்டுட்டு அவர்களுடைய இப்ப மக்களினுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய ரெப்ரசன்டேட்ஸ், இவர்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டவர்கள். இப்போ நாடாளுமன்ற ஜனநாயகம் எங்கே தோற்று போகிறதோ அந்த இடத்தில் உண்மையான மக்கள் ஜனநாயகம் மலரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நீங்க முயன்றால் முடியாதது இல்லை. பின்வாங்கவே இல்லை, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பின்வாங்கவே இல்லை. இப்ப நான் அந்த சீனை கரெக்டா சொல்லியிருந்தேன். அப்போ நாடாளுமன்றத்துக்குள் ஒரு போராட்டம் நடக்குது, நாடாளுமன்றத்துக்கு வெளியில ஒரு போராட்டம் நடக்குது. இப்போ இந்த போராட்டத்தை திசை திருப்புறதுக்குன்னு இன்னொரு போராட்டம் அதுவும் நடக்குது. அதுதான் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அப்போ ஒரு பக்கம் இப்படி, ஒரு பக்கம் இப்படி. நாடாளுமன்றம் தோற்ற இடத்தில் நாடாளுமன்றத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய மக்கள் மன்றம் ஜெயித்திருக்கிறது. இந்த ரெண்டு சீனையும் நீங்க ஒப்பிட்டு பார்க்கணும். இந்த மோடியையோ அல்லது இந்த அமித்ஷாவையோ அல்லது வேறு எந்த இந்த RSS அமைப்புகளையோ வெறுமனே ஓட்டு போட்டு மட்டும் வீழ்த்த முடியும். இன்னைக்கு ஓட்டு போட்டு நம்ம ஒருத்தர் தேர்ந்தெடுத்திருக்கோம், அவர் எதுக்கு உதவுவாரு? அவர் கூடுதலா அவர்கள் எப்படி இயங்குகிறார்களோ அதே மாதிரி தான் இயங்குறாரு. இங்க ஜனநாயக சக்திகளை வீழ்த்துறாரு, அடிச்சு ஒடுக்குறாரு. அங்க எப்படி போலீஸ் துறை வந்து பேட்ஜ் அணியாமல் மாணவர்களை அடித்ததோ அதே மாதிரி அடிக்கிறாரு. அவர்களுக்கு உரிய அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாரு. யாரு? விஜய் சொல்றேன், மாணவர்களுக்கு போராடுறதுக்கு. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தான் இவர்கள் அங்கே தர்மேந்திர பிரதானை வீழ்த்தி இருக்கிறார்கள். இப்போ தர்மேந்திர பிரதான் விழுந்துட்டாரு, அவர் ராஜினாமா பண்ணிட்டாரு. ஆனா அந்த இடத்துல வந்து பிரகலாஷ் கோஷி வந்து கொண்டு வந்திருக்காங்க. இத்தனை அமைச்சர்கள் இருக்கும் பொழுது ஏன் அவரை கொண்டு வந்து வைக்கணும்? அது அவர்கள் தேவைக்குத்தான். ஏற்கனவே அது வந்த உடனேயே அபிஜித் தீக்கே சொல்லிட்டாரு, இவர் இதற்கு தகுதியற்றவர். ஆமா, இவரு இப்ப புதுசா நியமிக்கப்பட்டிருக்கிறவரும் தகுதியற்றவர் அப்படிங்கிற செய்தியும் சொல்லிட்டாரு. இந்த அபிஜித் தீக்கேவை பத்தி நாம ரொம்ப தெளிவா சொல்லணும் ஒரு விஷயத்தை. அவர் வந்து இது மகாராஷ்டிரா மாநிலம் அவுரங்காபாத்ங்கிற பகுதியை சேர்ந்தவர். ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவர்.
ஆனா இங்க படிச்சு இங்க ஆம் ஆத்மியிலலாம் வேலை பார்த்துட்டு இங்க இருந்துட்டு தான் அமெரிக்காவில் போய் இந்த ட்விட்டர் பக்கத்தை ஆரம்பிக்கிறாரு. இது பற்றி எரிவதை பார்த்த உடனே மீண்டும் வந்து இங்கே களத்துக்கு வர்றாரு. வந்து இந்த மாதிரியான போராட்டத்தை எடுக்கிறாரு. அவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், இவ்வளவு பெரிய வெற்றி, அசைக்க முடியாத மோடியையே அசைச்சு வீழ்த்து 15 வருடங்களாக எந்த துரும்பும் அசைக்க முடியாது இன்னைக்கு. அதாவது மைனாரிட்டி அரசு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். மைனாரிட்டி இல்ல, மைனாரிட்டியோடு, அதாவது பாஜகவை போய் டச் பண்ணிட்டு அவர்கள் ஆதரவு கொடுத்தவர்கள் தான் வீழ்ந்து போனாங்க. நீங்க இவர் இருக்காரு, யாரு, சந்திரபாபு நாயுடு டம்மி ஆயிட்டாரு. நிதிஷ்குமார் முடிச்சிட்டாங்க. நிதிஷ்குமார அந்த பதவியில் இருந்தே, அவருடைய முதலமைச்சர் பதவியிலிருந்தே விலக வச்சு அவருக்கு ஓரங்கட்டிட்டாங்க. அவரு பல முறை பல 10 தசாப்தங்களாக தொடர்ந்து முதலமைச்சராக இருந்தவர். அவருக்கு பல பேரே உண்டு. முதலமைச்சராக இருப்பதற்காக எந்த கட்சி அணிக்கும் மாறக்கூடிய ஒரு நபர் கடைசியில தானே தன்னை அழித்து கொண்டு வெளியில போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. பாஜகக்குள்ள போனா எல்லாரும் அழிஞ்சிருவாங்க அப்படின்றது இப்போ இது மூலமா நம்மளுக்கு தெரிஞ்சு நிதர்சனமா இருக்கு. அப்போ அதாவது ஒரு மைனாரிட்டி நிலைமையில் இருந்தும் கூட இந்த தேர்தல் ஜனநாயகத்தில் உங்களால் வீழ்த்த முடியாது அப்படின்னு இருந்த இந்த மோடியை வீழ்த்திருக்காங்க அப்படின்னா நீங்க அதோட வலுவை பார்க்கணும். அதாவது ஒருபோதும் அடங்காது, அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொன்ன ஸ்டாலினை வீழ்த்திட்டாங்க. ஆமா, மம்தா பானர்ஜி வங்காளத்தின் சிங்கம் என்று, பெண் சிங்கம் என்று கர்ஜித்து முழங்கி அவரை வீழ்த்தினது மட்டும் இல்ல, 50 எம்பிக்களை உருவிட்டாங்க. அந்த 50 எம்பிக்களை வச்சும் இங்கே சிவசேனாவிலிருந்து உருவப்பட்ட எம்பிக்களை வைத்தும் தான் இப்போது டீலிமிட்டேஷனை கொண்டு வர போறேன், இந்த ஜனநாயகத்தை குளிதோயின்றி புதைக்க போறேன், இந்த தேர்தல் ஜனநாயகமே இருக்கக்கூடாதுங்கிற முடிவுக்கு அவங்க வந்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடக்கும்போது தான் தேர்தல் ஜனநாயகத்தை நீ குளியில தள்ளனா நாங்கள் மக்கள் ஜனநாயகத்தை கொண்டு வருவோம்னு நிரூபித்து காட்டின இந்த போராட்டம். அப்படிப்பட்ட போராட்டத்துல வெற்றி பெற்ற ஒருத்தர் சொல்றாரு, அபிஜித் தீப்கே சொல்றாரு, இது இந்த வெற்றியினால் நீங்கள் ஒரு தனிநபரை கொண்டாடி விடாதீர்கள், இது ஜனநாயகத்தின் வெற்றி, இது மக்களின் வெற்றி, பெருந்தன்மை வரணும். ஆமா, அதே மாதிரி அந்த சோனம் வாங்சூர் இருக்காரு, அவரும் அதை தான் சொல்லியிருக்காரு, இது ஜனநாயகத்தின் வெற்றி மக்களின் வெற்றின்னு இருக்காரு. இந்த அபிஜித் தீப்கே வந்து சொன்னது கூடுதலான ஒரு செய்தி என்னன்னா, என்னை ஹீரோவாக மாற்றி விடாதீர்கள். எப்படி பாருங்க, இது யாரையோ சவுட்ல பொலீர்னு அல்லது வேற யாரே இல்ல தலையை பிடிச்சு நறுக்கு 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 என்று கொட்டியது போல் இல்லையா, என்னடா புடைச்சிருக்குது, முடைச்சிருக்கா முளைச்சிருக்கானே அப்படின்னு கேட்டது. அந்த மாதிரி இருக்குது, முளைச்சிருக்கு, மத்தவங்களுக்கு இது பார்த்துக்கணும். நறுக்கு 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 என்று அபிஜித் ஜிக்கு அங்க இருந்துகிட்டு என்னை ஹீரோவா ஆக்கிறாங்கன்னு சொல்றது உண்மையிலே வெக்கமா இருக்குது. நான் என்ன சொல்றேன், தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு சொன்ன ஒரு காலம் போய் தமிழன்னாலே வெக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கு. எதுக்குன்னா, இப்போ நான் அதுக்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லோருமே எப்படி இருக்காங்கன்னு சொல்லல, தமிழ்நாட்டில் ஒரு பகுதி இளைஞர்கள் அப்படி இருக்கிறார்கள், அவர்கள் இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்காங்க தேர்தல் அரசாங்கத்துல, நாம அதை ரொம்ப சிக்கலா பார்க்கணும். ஆனால் இன்னைக்கு சிபிஐ அலுவலகத்துல, சிபிஎம் அலுவலகத்துல எல்லா பக்கத்துலயும் போராட்டம் நடந்திருக்கு. சிபிஐ அலுவலகத்தில் நடந்த போராட்டம் மிக பெரிதாக இது பண்ணிருக்குது. டிஒய்எஃப்ஐ, எஸ்எஃப்ஐ எல்லாரும் களத்துல இறங்கியிருக்காங்க. பல்வேறு அமைப்புகள், கட்சிகள், ஏன் தொழில்முறை பாராமல் இயக்குனர்கள் எல்லோரும் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, கலந்து பேசியிருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இது ஒரு காடு பற்றி எரிவது மாதிரி மக்கள் கோபம் கொந்தளிப்பு இந்த பாஜக அரசுக்கு மேல, இது ஒரு நாள் வந்த கோபம் இல்ல, பொறுத்து பார்த்ததுதான் இப்ப வெடிச்சிருக்காங்க. ஆமா, இது வெறுமனே எப்படி நினைக்க கூடாதுன்னா, மக்கள் போராட்டம், மாணவர் போராட்டத்துக்கு ஆதரவு அப்படி இல்ல, மக்களுக்கு ஒட்டுமொத்தமாக இந்த RSS பாஜகவினுடைய இது மேல. ஏன்னா எவ்வளவு பிரச்சனை பாருங்க, நீங்க டீலிமிட்டேஷன், அதாவது டிமானிட்டைசேஷன் கொண்டாந்தீங்க, பணத்தை ஒரே நாளில் செல்லாது, எத்தனை பேர் செத்து போனா, அப்புறம் ஜிஎஸ்டி கொண்டாந்தீங்க, தொழில்துறை ஒழிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் கொரோனா லாக்டவுன் நடக்க விட்டீங்க, போற வழியிலெல்லாம் செத்து விழுந்தாங்க. கொரோனா கொன்னதை விடவும் அரசாங்க நிர்வாகம் கொண்டது அதிகம், ஒன்றிய அரசினுடைய நிர்வாகம் கொண்டது அதிகம். ஒரு இடத்துல ட்ரெயின்ல வராதுன்னு சொல்லி தண்டவாளத்துல நைட்டு படுத்த இடத்துல ட்ரெயின் வந்து தேய்ச்சிட்டு போச்சே,
அது மட்டுமல்ல அந்த வைஷ்ணவ் அஸ்வினி வைஷ்ணவ்ங்கிறவரை பதவி விலக சொன்னாங்க. அவ்வளவு ரயில்வே துறையில அவ்வளவு பெரிய பிரச்சனைகள் எல்லாம் நடந்துச்சு. எதையும் செவி செய்து கொடுத்து சாய்க்கல. அப்படிப்பட்ட போராட்டத்தை வீழ்த்தினவர் தான் இந்த அபிஜித் தீப்கே. ஆனா அவர் சொல்றாரு, என்னை ஹீரோவாக்கிறாதீங்க அப்படிங்கிறாரு. ஆனா ஒரு திரைப்படத்துல ஹீரோவா இருந்த ஒருத்தரை இன்னும் ஹீரோவா ஆக்குங்கன்னு அவர் சொல்றாரு. எனக்கு இது போதாது, 108 போதாது. அவர் போய் சொன்னது என்ன, திருச்சியில போய் என்ன பேசுறாரு, என்ன பரவாயில்ல ஏதோ ஒன்று கொடுத்துட்டீங்க, இன்னும் கொஞ்சம் தூக்கி கொடுங்க. இவருக்கு ஜனநாயகத்தை மீட்டெடுப்பதோ இதுவா, முதல்ல அந்த வார்த்தையில தப்புருங்க. போராடியவர் ஜனநாயகத்தை மீட்டு எடுத்துட்டாருல. எதுல மீட்டாரு? இப்ப எடுத்து தியேட்டர்ல விட்டார்ல. இந்த அளவுக்கு ஜனநாயகத்தை மீட்டு எடுத்திருக்கிறாரு. இந்த இடத்துலதான் நீங்க கவனிக்கணும். சென்னையில் போராடிய மாணவர்கள், அதுல ஒரு பொண்ணு கையில வச்சிருக்குது, we don't want ஜனநாயகன், we want ஜனநாயகம். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. ஜனநாயகன்கிறவன் தனி நபர், அப்படி ஒரு ஆள் கிடையாது. ஜனநாயகன் அப்படின்னா ஒரு நபர் மீட்டெடுத்து கொடுக்கிற பொருள் அல்ல ஜனநாயகம். ஜனநாயகம்ங்கிறதே ஜனம்ங்கிறதே புளூரல். நீங்க ஜனநாயகன்கிற வார்த்தையே ஒரு ஆக்சிமோரன். ஆக்சிமோரன்னா முரணானது. ஜனம்ங்கிற வார்த்தையில இருந்தா ஜனநாயகம் வருது. ஜனநாயகம்ங்கிறது புளூரல். அதுல எப்படி ஜனநாயகன் ஒருத்தன் வருவான்? அப்போ ஒருவன் ஜீவரட்சகனாக இருந்து மீட்டு கொடுப்பான் என்பதே சர்வாதிகாரம். அப்படிப்பட்ட ஒரு சர்வாதிகாரத்தை கொண்டுதான் நாம 15 வருஷமா அங்க உட்கார வச்சிருக்கிறோம். அதற்கு எதிராக வென்றது ஜனநாயகம். இங்க படம் ஓடுறது ஜனநாயகன். ரெண்டுக்குள்ள முரண்பாடை புரிஞ்சுக்கங்க. அப்போ நான் கூட ஒரு இடத்துல பேசும்போது சொன்னேன், மோடிக்கு விவரம் தெரியல, அவர் ஒரு திரைப்படத்தை எடுத்து வெளியிட்டு இருந்தாருன்னா நீங்க எப்படி பேசுறீங்க? அவரும் வந்துட்டாருங்க, செல்ஃபில எல்லாம் வீடியோ எடுத்து போடுறாரு. இப்ப அடிக்கடிக்கு வீடியோல பார்த்து போடுறாரு. அவரு பாவம் செல்ஃபில தான் எடுத்து போடுறாரு. பிராம்ப்டரை வச்சு பேசியிருந்த காலம் போயிட்டு, எப்பா பிராம்ப்டர் எல்லாம் தேவையில்ல, போன கூடு அப்படி வச்சு டக்குன்னு தத்தி பேசி ரீல்ஸா போட்டு இல்ல. அந்த முகத்துல மூஞ்சில அரைப்ப பாத்தீங்களா? அது இருக்கட்டும். ஆனா இருந்தாலும் ட்ரெண்டிங் வந்துட்டாங்கல்ல. என்ன ட்ரெண்டிங்? ஒரு கட்டத்துல அவ்வளவு தெனாவட்டா திம்ப ஆப்கே ஹே பகலா ஹே இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம்னு பேசின ஒரு மனுஷன் பொலைட்டா அப்படியே ஆனானப்பட்ட ஊர்கா மாமியே அப்படியே ஓஞ்சி போயிடுச்சு. அந்த அம்மா பேசுறதெல்லாம் ரொம்ப, அந்த பாடி லாங்குவேஜே பாத்தீங்கன்னா திமிரும் தெனாவட்டும் விட்டப்பும் இருந்த அந்த உடம்பு உங்களுக்கு ஒரு பெரிய அடி இல்ல, பெரிய அடி. இப்போ இது என்னன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பயப்படுவாங்க. எப்ப அடுத்த போராட்டம் யாருன்னு ஆரம்பிச்சு நம்மளே யாருன்னா பதவி விலக சொல்ற போறாங்க அப்படின்னு இல்ல. அந்த அபிஜித் தீப்கே அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில நீங்கள் பதவி விலக, இவரை பதவி விலக்கலன்னா நாங்க உங்களை பதவி விலக வைப்போம் அத சொன்ன உடனே தான் ஆஹா சோனமுத்தா நம்மள சொல்லிய முடிச்சிருவாங்க அப்படின்னு முடிச்சதுதான் இது. நீங்க அபிஜித் தீப்கேவோட வார்த்தைகள் நல்லா கவனிக்கணும். இது சர்வாதிகாரம் விழுந்ததுன்னு சொல்றாரு. இப்ப மோடிய சர்வாதிகாரி, டிக்டேட்டர் விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? இன்னொன்னு சில பேர் கேக்குறாங்க, ஏங்க இப்போ தர்மேந்திர பிரதான விலைக்காச்சு, இப்ப எல்லாம் தீர்ந்து போச்சா? இப்ப எல்லாம் தீர்ந்து போச்சா? இருக்காது. அது எப்பவுமே நடக்கிற மாதிரி. இதுலதான் ரொம்ப முக்கியமானது. அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு ஒருத்தர் பதவி விலகிறதுங்கிறது ஒரு அசிங்கம். இந்த அசிங்கத்தை நான் மறுபடியும் செய்யக்கூடாது. இப்ப நீங்க ஒருத்தர் திருடிட்டான், 4 அடி அடிச்சா எல்லாம் திருட்டு சரியா போயிடுமா? அல்லது ஒரு கொலையே பண்ணிட்டான், அவனை நீங்க தண்டிக்கிறதுனால கொலை நின்றுமா அப்படின்னு கேட்கக்கூடாது. இது ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, கண்ணகி கோவலனை பாண்டிய மன்னன் கொன்னு போடுறான். உடனே பாண்டிய மன்னா நீ தப்பா பண்ணிட்ட அப்படின்னு சொன்னோன்னா அந்த மன்னன் இறந்துடுறான். அவன் மதுரை எரிச்சிட்டா. இதுதான் நடந்தது. மதுரை எரிச்ச கதையை விட்டுருங்க, பாண்டிய மன்னன் ஏன் செத்தான்? நீதி தவறி விட்டாய் மன்னவான்னு சொன்ன உடனே நெஞ்சம் வெடிச்சு அப்படியே உருகி செத்து போயிட்டான். அப்படி மனசு கனத்து. அந்த மன்னன் செத்ததுனால ஏதாவது நன்மை நடந்துச்சா? இன்னும் கூடுதலா தான் கொடுமை நடந்திருக்கு. ஏன்னா அவன் கொன்னது ஒருத்தனை தான். சரிங்களா? ஆனா அதுக்கப்புறம் மக்கள் அந்த நாட்டுக்கு தலைமை இல்லாமல் போயிருப்பாங்க. அது ஒரு ஃபியூடல் சொசைட்டி. ஆனா ரெஸ்பான்சிபிலிட்டி அவன் எடுத்துக்கிட்டான். அப்போ பொறுப்பை நான் எடுத்துக்கிட்டேன். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மோடி அரசு அப்போ ஒரு தர்மேந்திர பிரதானை, இது ஒரு முன்னோடி. ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கொள்வதற்கு தமிழ் இலக்கியம் ஒரு முன்னோடியா இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க. எல்லாத்துக்கும் தமிழ் தாங்க. ஆமா,
நீங்க அப்போ எவனும் கேள்வி கேட்கக்கூடாது. இந்த கேள்வி யாரு கேட்கறா? தமிழனே கேட்கறான். சங்கியாவோ அல்லது விஜய் ஆதரவாளனோ வந்து உட்காந்துக்கிட்டு ஏங்க இதனால என்னங்க பிரச்சனை, இப்ப எல்லாம் தீர்ந்து போச்சா அப்படின்னு கேட்கறான். அதை பைத்தியக்காரா, அவன் அதுக்கு மேல என்ன சொல்றது? தமிழ் இலக்கியத்திலே இருக்குடா, ரெஸ்பான்சிபிலிட்டியை கையில் எடுத்துக்கிறது. உங்க அண்ணனை மாதிரி கரூர்ல செத்து கிடக்கும் போது ஓடிட்டு ஓடுறது ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல. அப்பாலஜி கேட்கறது இல்ல, அக்கௌண்டபிள் எடுத்துக்கல, எதுவுமே எடுத்துக்கல. அக்கௌண்டபிலிட்டி அப்பாலஜி அவர் கேட்கிறாரு, அபிஜித் கேட்கிறாரு. நாங்கள் இத்தனை பெண்கள் அடி வாங்குவதை விட்டு எங்களுடைய பொறுப்புங்கிறாரு. யாரு? போலீஸ் அடிச்சதுக்கு அவர் கேட்கிறாரு. ஆணியை வச்சு ஆணியை அடிச்சிட்டு நல்ல கம்பில் ஆணியை ஒருத்தன் சொருவிக்கிட்டு இருக்கும் போதே இது எவன் மேல இறங்க போகுதுன்னு தெரியாதா? ஒரு ட்ரிப் உன் உடம்புல இறக்கி பார்க்க வேண்டியதானே. இந்த நான் என்ன சொல்றேன், அந்த போலீஸுக்கு அல்லது இந்த மோடி போலீஸுக்கு அந்த முனையில ஆணி அடிச்சிருப்பல, நீ தானே அடிச்சிருப்ப நல்ல கம்புல. அடிக்கும் போது அந்த கம்பை வச்சு 2 அடி சோதிச்சு பார்த்துருக்கலாம்ல, வலிக்கலையான்னு. உனக்கு தெரியுமா தெரியாதா? இது அங்க போராடிய பெண் கேட்கிறா, உங்க வீட்டுல குழந்தைங்க இல்லையா? உங்க வீட்டுல உள்ள பிள்ளை மாதிரி தான் நானும், அதுக்காக தான் நான் போராடுறேன். நியாயமான கேள்விதான் அப்படின்னு சொல்றேன். அந்த காவல்துறை வருங்கால சந்ததியினருக்கும் இந்த மாணவர்கள் தானே போராடுறாங்க. ஆமா, உன் வீட்டுல காவல்துறை வீட்டுல பொண்ணு இல்லையா? காவலர் வீட்டுல ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா? அவங்க நீட்டு படிக்க மாட்டாங்களா? எல்லாத்துக்கும் சேர்த்து அவங்க வந்து போராடுறாங்க. சரிண்ணே, இப்போ இந்த போராட்டம் பண்ணாங்க, தர்மேந்திர பிரதான் வந்து பதவி விலகிட்டாரு, எல்லாமே ஓகே, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டாங்க, எல்லாம் ஓகே. இந்த போராட்டம் இதோட நிக்குமா, இல்லை இந்த போராட்டத்தினுடைய முழுமையான வெற்றி அடைஞ்சிட்டாங்களா? அதாவது இந்த போராட்டம் முழுமையான வெற்றி அப்படிங்கிற வார்த்தையை நாம் சொல்ல முடியாது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போராட்டத்தை நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு கொண்டாடினாலும் இது ஒரு உண்மையிலேயே மக்களுக்கு ஜனநாயகத்துக்கு கிடைத்த வெற்றி தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. இந்த வீரியத்தை, இந்த வேகத்தை நாம் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. ஆனால் ஒரு மறுபரிசீலனை செய்ய வேண்டும். நமது இலக்கு என்ன, நமது தேவை என்ன அப்படிங்கிறத. தமிழ்நாட்டில் போராடியதற்கும் டிஒஎஃப்ஐயோ அல்லது இதர அமைப்புகளோ அல்லது எஸ்எஃப்ஐயோ யார் போராடினாலும் அவர்கள் சொன்ன முழக்கம் என்பது பேன் நீட். ஆனால் அங்கே அவர்கள் கேட்டது என்பது அதாவது ஃபேர் நீட், ரெகுலேட் த நீட், நீட்டை சரிப்படுத்துங்க. ஏன் அப்படின்னா அவர்களுக்கு அங்கே பல மாநிலங்களில் மருத்துவ கட்டமைப்பு வசதி கிடையாது. சின்ன மாநிலங்கள் இருக்கும். அங்கிருந்து வேறு மாநிலங்களில் வந்து படிப்பதற்கு அடுத்த மாநிலங்களின் அந்த கட்டமைப்பை அபகரிப்பதற்கு அவங்களுக்கு நீட் தேவைப்படுது. தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது. 26க்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள், மருத்துவக் கல்லூரிகளை திமுக மற்றும் இதர ஆட்சியாளர்கள், குறிப்பாக திமுக இருந்த ஆட்சி காலத்தில் கட்டி அவர்கள் விதைத்து வைத்திருக்கிறார்கள், நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார்கள். இந்த இடத்தில் அபகரிப்பு நடக்கக்கூடாது. அப்போ எங்களுக்கு அடுத்தவங்க உள்ள வரக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ஏழை எளிய மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது. அப்போ நீட் என்பது சரிபடுத்த வேண்டிய விஷயம் அல்ல, அது அழித்தொழிக்கப்பட வேண்டிய விஷயம்ங்கிறத சரியா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது தமிழ்நாடு மட்டும்தான். இந்த நீட் வருவதற்கு முன்னாடி, அதாவது வந்த உடனேயே அதற்கு சரியான புள்ளியையும் காட்டி எதிர்வினை ஆற்றியதும் தமிழ்நாடு தான், திமுக தான். ஆமா, திமுக தான். திமுக கரெக்டா சொல்லணும். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஜல்லிக்கட்டு போராட்டம்னு நம்ம எல்லாரும் கொண்டாடிட்டு இருப்போம். ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்கும்போது தான், அதே காலகட்டத்தில் தான் நீட்டுக்கு போராடியது திமுக. ஏன்னா ஜல்லிக்கட்டு போராட்டம் ஒரு அடையாள போராட்டம் மட்டும்தான். நீட்டு தான் நம் எதிர்கால போராட்டம், நம் வாழ்வாதார போராட்டம்னு நிறுவியது. அதை நிரூபித்தது திமுக. இது ஏதோ சும்மா அது ஒரு அரசியல் கட்சி, அது இன்னைக்கு எதிரால உட்கார்ந்துருக்க, அது அதனுடைய தலைவரே தோற்று போயிருக்கிறார், அது கிடையாது. மக்களுக்கு புரியணும், யாரை வீழ்த்தி இருக்கிறீர்கள், யாரிடம் எந்த சக்தியை வீழ்த்தி இருக்கிறார்கள், எந்த இடத்துல நாம நின்றுட்டு இருக்கிறோம், எதை நாம கேட்கிறோம், இதை புரிஞ்சுக்கணும். அப்போ இன்னைக்கு அபிஜித் ஜிட்கேவினுடைய தலைமையில் ஒன்று திரண்டு வந்தவர்கள் பெரும்பகுதி முற்போக்கு முன்னேறிய சாதியினர். நான் சொல்றது பொருளாதார ரீதியாகவும் வர்ண ரீதியாகவும் வர்க்க ரீதியாகவும் முன்னேறியவர்கள். அதனாலதான் இந்த மோடி அரசு பணிந்திருக்கிறது. ஒரு சாதாரண ஓபிசி, எம்பிசி அல்லது எஸ்சி எஸ்டி மாணவர்கள் ஒன்றிணைந்து வந்திருந்தால் இந்நேரம் பெல்லட்டு குண்டு இல்லை, உண்மையான குண்டு பாய்ந்திருக்கும். நீங்க ஏதோ பெல்லட்டு குண்டு பாய்ந்துருச்சு காஷ்மீர்ல அடிச்சிட்டாங்க நீங்க இது பண்ணிட்டு இருக்கீங்க. கண்ணீர் புகை அல்ல, உண்மையான குண்டு பாய்ந்திருக்கும். அவர்கள் அதான் சொல்றேன், இந்த உலகத்தில், ஆமா, தூத்துக்குடியில போராடின மாதிரி உண்மையா, அதாவது இந்த உலகத்துல உயிர்களுக்கு உயிரின் விலை மாறுபடும். பார்ப்பன உயர் சாதி உயர் வர்க்கத்தின் உயிர்களின் விலை என்பது வேறு,
சாதாரண எளிய மக்களினுடைய உயிரின் விலை என்பது வேறு. அப்ப தூத்துக்குடி போராட்டம் ஏன் துப்பாக்கி குண்டுல முடியுது, ஏன் இது பெல்லட் குண்டு அல்லது கண்ணீர் புகை குண்டோட முடியுதுன்னு நீங்க வித்தியாசத்தை பார்க்கணும். இன்னைக்கு போராடியவர்கள் பாஜக ஆதரவு, அதாவது பாஜகவுக்கு வாக்கு அளித்தவர்கள் கடந்த காலங்களில். நீங்க புரிஞ்சுக்கணும் அந்த வர்க்கத்தில் உள்ளவங்க. குறிப்பா சொல்லணும்னா மயிலாப்பூர் கூட்டத்தை சேர்ந்தவர்கள். இங்க மயிலாப்பூர் விரோதமா இருக்கே தவிர ஒட்டுமொத்த இந்தியாவிலும் அங்கே ஒரு உணர்வு நிலையில போராடுறாங்க. அவங்க பிரச்சனையில இருந்து போராடுறாங்க. அப்போ அடுத்து அபிஜித் தீப்கே பஞ்சாப்ல போராட போறேன்னு சொல்றாரு. ஆமா, பஞ்சாப்ல குளறுபடி நடந்திருக்குது, அங்க தேர்வுல குளறுபடி நடந்திருக்கு. அதை இது பண்ணி அங்க இருக்கக்கூடிய அமைச்சர் பதவி விலகணும்னு நான் போராட போறேன், அதுக்கு நான் இடைவெளி எடுத்துக்கிறேன்னு சொல்றாரு. ஒரு கட்சியாக ஒரு இளைஞர்களை வழிநடத்துறதுல அவர் சரியா போறாருன்னு வச்சுக்கலாம். ஆனால் இந்த போராட்டத்தின் நோக்கம் வெற்றி பெற்றதற்கு காரணம் பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதே கூட்டம் தான் 1990களில் ஒரு போராட்டத்தை நடத்துது. நீங்க உயர் சாதி பார்ப்பனர்கள் எல்லோரும் சேர்ந்து மண்டல் கமிஷன் பரிந்துரை இது வெளியில வந்த போது, அது யாரு, விபி சிங் காலத்தில் விபி சிங்கை பதவி விலக வைப்பதற்காக ஒரு மாணவன், ஒரு பார்ப்பன மாணவன் தீக்குளிக்கிறான். அவன் தீக்குளிச்சது அது பரவுது. நீங்க அதுக்கான வீடியோ எல்லாம் இருக்குதுங்க. நீங்க இணையத்துல போய் மண்டல் கமிஷனுக்கு எதிரான போராட்டத்தை அது எப்படி மாணவர்கள் கொந்தளிச்சாங்க அந்த வீடியோக்கள்லாம் இருக்குது. ஒவ்வொரு பஸ்ஸை கொளுத்துனாங்க. அவ்வளவு பிரச்சனை பண்ணி கடைசியில ஒரு குற்ற உணர்ச்சியை உருவாக்குனாங்க. யாரு, ஓபிசி இடஒதுக்கீடு என்பது ஒரு குற்றம், அது ஒரு தவறு, அது ஏதோ சலுகை அப்படிங்கிற மாதிரி செஞ்சிட்டாங்க. ஓபிசிக்கள் ஏற்படுடைய சமூக இழிவை, அவர்களுடைய பின்தங்கிய நிலையை குறித்து இந்த முன்னேறிய சமூகம் ஒரு நாளும் கவலைப்பட்டதில்லை. அப்போ இங்கே ஒலிப்பது என்பது சாதாரண மக்களுக்கான, ஏழை எளிய மக்களுக்கான, அந்த முன்னேறிய எஃப்சிங்கிற ஃபார்வர்ட் கம்யூனிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய 2 வகுப்புக்குமானது, ஓபிசி மற்றும் எஸ்சி எஸ்டிக்கானது. இங்கே போராட்டம், இங்கே நீட் எதிர்ப்பு என்பது அனிதாவுக்கானது. நல்லா புரிஞ்சுக்கங்க. அங்கே இருப்பது என்பது முன்னேறிய சமூகங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உள் முரண்பாடு. அப்ப வெற்றி பெற்றதுக்கு பின்னாடி இப்படி ஒரு செய்தி இருக்குது. உண்மையான விடுதலை, உண்மையான வெற்றி என்பது தமிழ்நாட்டின் கண்ணோட்டத்தில், குறிப்பாக திராவிடத்தின் திமுகவின் கண்ணோட்டத்தில் ஒரு போராட்டம் இருந்தால் மட்டும்தான் அது உண்மையான வெற்றியாக இருக்கும். மற்றபடி இந்த வெற்றியை நாம் குறைத்து மதிப்பிடவில்லை, ஆனால் விமர்சனத்தை நாம் தவிர்த்து விட்டு இந்த வெற்றியை கொண்டாட முடியாது. அதாவது நீட்டு முழுமையான விலக்கு மட்டும்தான் அது தீர்வு, முழுமையான வெற்றி அப்படின்னு கூட இது தற்காலிகமான வெற்றி. கேன்சருக்கு சிறு சிகிச்சை அல்ல, முற்றிலுமான அறுத்து எரிகிற அறுவை சிகிச்சை தேவை. இது இப்போதைக்கான ஒரு தற்காலிக ஒரு நிவாரணம் அல்லது ஒரு வெற்றி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஓகே.